உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபைதான். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பலவீனத்தின் நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது. பலவீனத்தின் நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபையே உயர்த்தும். கிருபையே மாறாத அந்த கிருபையை நினைத்து பார்த்து, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் சொல்லுங்க, என்னை தாங்குகிற கிருபை என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. எத்தனை உண்மை! ஹல்லேலூயா! சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே 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 மாறாத கிருபையே கிருபையே. கரங்களை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல உடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அதிகாலையில் உடைய கிருபையை கேட்க பண்ணும். நாள் முழுவதும் நான் நடக்க உடைய கிருபை எனக்கு தேவை ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ரெண்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நான் நடக்க, இந்த மாதம் முழுவதும் நான் நடக்க, என்னுடைய குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் வேலை ஸ்தலத்தில், என் பிஸ்னஸில், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. என்னுடைய பலன் அல்லப்பா, உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாலையில்
உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும் அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஏசையா நீரே என் தேவன், ஏசையா நீரே என் தேவன். நாங்கள் பாடினது போல உம்முடைய கிருபை எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம்பா. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. எங்களை ஆச்சரியமா இந்த மாதம் நீர் நடத்துவீர், எங்களை கரம் பிடித்து நடத்தும். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை பலப்படுத்தும். இந்த கால வேளையில புது கிருபையால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. புது எண்ணெயால் எங்களை அபிஷேகிங்க. உடைய வல்லமை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த மாதம் ஆண்டவரே உம்முடைய பின்பதாக நாங்கள் நடந்து வருவதற்கு எங்களை கிருபை தாங்க ஆண்டவரே. மோசே அதான் சொன்னார், ஆண்டவரே நீர் எங்களோடு வருகிறதுனால தானே நாங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் இந்த மாதம் எங்களுக்கு முன்னாடி போங்கப்பா. உமக்கு பிரியமாய் நடக்க, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான வழியிலே நடத்துவாராக. இந்த மாதம் முழுவதும் உமக்கு பிரியமாய் நடக்க, உண்மை சார்ந்து கொள்ள, உண்மை முதன்மையாக வைக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீதியானவர்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு பாடலை நாம் பாடி நாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மையப்படுவதாக. சத்தமா அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் நம்மை தொடர்ந்து நடத்துவார். ஆமென். ஆச்சரியமா நடத்துவார். கேரி தாற்றடீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்குண்டு. அல்லேலூயா. அவருடைய பலன் நம்ம நடத்தும். தொடர்ந்து ஆச்சரியமாய் நடத்துவார். பெரிய காரியங்களை செய்வார். சத்தமா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை உற்சாகமா பாடி நாம் ஆண்டருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டோட நல்ல நாமம் மையப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி பாடி கத்தர காற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பாடுவோம். காற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், நல்ல கரங்களை தட்டி எரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. சொல்லுவோம். கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. சொல்லுங்க. கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. எரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், எரித்தாற்று நீர், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் என்னை நடத்தும் தேவன். விசுவாசத்தோடு சொல்லுங்க. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. கர்த்தருண்டு, கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு, தூதருண்டு. நல்ல உற்சாகமாக. கர்த்தருண்டு, வார்த்தை, அற்புதம் உண்டு. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன். பாடலாமா?
நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன் உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் கர்த்தருண்டு, கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு, தூதருண்டு, அவர் அற்புதமுண்டு. எரித்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், எரித்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன். ஹல்லேலூயா. முடியாதென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுமே. முடியாதென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். கர்த்தருண்டு, கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு, தூதருண்டு. சொல்லுவோம், கர்த்தருண்டு, கர்த்தருண்டு, அவர் அற்புதமுண்டு. இருளான பாதை நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் மூடி நடத்திடுவார். இந்த மாதம் முழுவதும் மகிமையின் பிரசன்னத்தால் மூடி நடத்திடுவார். சொல்லுங்க, மகிமையின் பிரசன்னத்தால் மூடி நடத்திடுவார். கர்த்தருண்டு, கர்த்தருண்டு. சபையார் யாவரும் இணைந்து நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளை உச்சரித்து, கர்த்தருண்டு, தூதருண்டு, அவர் அற்புதமுண்டு. எரித்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், எரித்தாற்று நீர் வற்றினால் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கூட பாடி அவரை உயர்த்துவோம். பானையில் மா என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. பானையில் மா என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு. கர்த்தருண்டு, கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு, தூதருண்டு, அவர் அற்புதமுண்டு. கர்த்தருண்டு, அவர் அற்புதமுண்டு. இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் மூடி நடத்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் மூடி நடத்திடுவார். முடியாதென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் என்னில் தோன்றிடுமே. அளவற்ற நன்மையினால் என்னை அவர் நடத்திடுவார்னு பாடுங்க. ஓ, அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடு. கர்த்தருண்டு, கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு. இந்த புதிய மாதத்துல அவருடைய கரம் உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தருண்டு, கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு, அவர் அற்புதமுண்டு.
இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன். இல்லை என்ற இந்த வார்த்தையெல்லாம் நல்லா உச்சரித்து பாடும். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடு. கர்த்தருண்டு கர்த்தருண்டு, தூதருண்டு, கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு. கர்த்தருண்டு கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு, தூதருண்டு, அவர் அற்புதமுண்டு. கர்த்தருண்டு. ஹalleluya ஜீசஸ். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. விசுவாசத்தால் சுயத்துவோம். விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஆராதனை ஆராதனை உமக்கே. இந்த காலைவேளையில் அவரை உயர்த்துவோம். ஆராதனை சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்த சிறகுகளின் நிழலில் சொல்லுவோம், தூயவரே தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மை. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆண்டவரே இந்த காலவேளையில உமக்கு ஆராதனை. Thank you Lord. Hallelujah. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே தேவாவி. இந்த காலவேளையில உடைய கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வா நாந்திரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வா நாந்திரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின். பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு. உம்முடைய வல்லமை இரத்தத்தால், ஆட்டுக்குட்டியானவருடைய திரு ரத்தத்தில இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. கண்களை மூடி இந்த காலவேளையில இந்த மாதம் முழுவதும் நடக்க முடிய கிருபை எனக்கு வேணும். புது கிருபையால் புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. ஓ இன்றே இப்பொழுது தேவை தேவா, தாரும் தேவா. மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ. மாம்சமான யாவர் மீதும். நல்ல சத்தமா பாடுங்க. ஓ மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரு. மூப்பர் வாலிபர் யாவரும்
வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. இந்த காலை வேளையில கேட்கும் போதே கிருபையை பொழிகிறவர். ஓ ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. இந்த காலை வேளையில உம்முடைய புது கிருபையா எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஒவ்வொருவர் மேலும் இந்த மாதத்துல ஓ நடக்கிறதற்கு தேவையான கிருபை, தேவையான பலத்தை இந்த கால வேளையில நீர் பொழிந்தருளுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ராஜா மகாலாதரமா, ஒவ்வொருவர் மேலும், காகமுள்ள ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த தேவ கிருபை இந்த கால வேளையில ஊற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். தெய்வீக ஞானம் ஊற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. காரியங்களை நடத்துவதற்கு தெய்வீக ஞானத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். தேவ ஆவியானவர் புது கிருபை, புது கிருபை, புதிய பலன். ஹalleluya. ஒளிந்திடும் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஜீசஸ், உம்முடைய வல்லமையால் எங்களை நீ நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகதல மரமகதல மனல ரகதல மக. கரங்களை உயர்த்தி அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். ஆத்துமாவை உயர்த்துகிறேன், ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஏசையா நீரே என் தேவன், ஏசையா நீரே என் தேவன். ஹalleluya. இந்த காலவேளையில உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும்னு சொல்றோங்க ஆண்டவரே. இந்த காலவேளையில உம்முடைய பலன் எங்களுக்கு தேவைப்பா. ஹalleluya, ஹalleluya. மஹலஹதுடமனரமா. Thank you Lord. பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். கேளுங்க. சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத சத்துவம் தந்தருளும். சோர்வுற்ற நேரங்களில் எல்லாம் வழுவாமல் காத்து நடத்தும். கையை உயர்த்தி கேட்போமா? சோர்வுற்ற நேரங்களில் வழுவாமல் காத்து நடத்தும். கழுகு போல் செட்டைகள் அடித்து
கழுகு போல் செட்டைகள் அடித்து உயர எடும்ப செய்யும் எங்களை உயர. பலன் ஒன்றும் இல்லை தேவா, பலன் ஒன்றும் இல்லை தேவா. ஒரு அர்ப்பணிப்போட ஆவியால் பலப்படுத்தும். மூடி கண்ணை திறந்து வேடிக்கைப்பாங்க. சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். கேளுங்க. சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். கேட்போமா காலையில? சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்துவம் தந்தருளும். மானின் கால்களை போல என் கால்களை தீடப்படுத்தும். மானின் கால்களை போல என் கால்களை தீடப்படுத்தும். நோனின் குமாரனை போல நோனின் குமாரனை போல என்னையும் பலப்படுத்தும். கேட்போமா காலையில? என்னையும் பலப்படுத்தும். ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். ஆமென். கடந்த 7 மாதம் நம்மை கண்ணின் மணி போல காத்து இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்திருக்கிறவர் நிச்சயம் பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து நல்ல ஆவியில ஆராதித்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல காத்தவர் இந்த புதிய ஆண்டிலும் அற்புதமான கிருபைகளை நமக்கு செய்வார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரனை பலப்படுத்துவார். கர்த்தருடைய பலன் என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் ஊழியத்தின் மேல், எங்கள் திருச்சபை விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவர் மேல் இருக்கும் என்று அவரை நம்புகிற ஒருவரையாவது அவர் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நீங்கள் ஒரு நாளும் வெறுமையாய் போவதே இல்லை. ஆமே, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹalleluya. கடந்த நாட்களில் கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது
நம்மால் சும்மா இருக்க முடியாது. எத்தனை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார், எத்தனை அற்புதமாய் நடத்தினார். சோர்ந்து போன நேரங்கள், பலன் இழந்த நேரங்கள், நம்பிக்கை இழந்த நேரத்திலே அவர் உற்ற துணையாய் நம் அருகில் நின்று பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னவர், நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னவர், அற்புதமாய் இதுவரைக்கும் நடத்தினவர் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் பலன் தருவார். நல்ல 2 கரங்களை தட்டி கர்த்தர் எனக்கு பலன் தருவார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், கர்த்தருடைய பலன் என் மேல் தங்கும் என்று நம்பி, அவரை முழுவதுமாக நம்பி அவரையே நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால், இதுவரைக்கும் ஜெயத்தை தந்தவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஜெயத்தை தருவார். இனிமேலும் அற்புதமான ஜெயத்தை தருவார். முடங்கி போயிருக்கிற இடத்திலே கர்த்தர் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாக்குவார். ஆமென். கையிட்டு செய்கிற காரியங்களிலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை, புதிய வாசலை திறப்பார். கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறப்பார். ஆமென். நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி அவருடைய கரத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று. அவருடைய கரத்தை நோக்கி பார்க்கிற ஒருவரையாவது அவர் வெறுமையாய் அனுப்பினதே இல்லை. 2 கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பீர்களா? Praise the Lord Jesus, hallelujah, mighty God, amen. அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் இந்த புதிய மாதத்தில் மட்டுமல்ல, என் வாழ்க்கை முழுவதும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சொல்வீங்களா வாயத்திலிருந்து? mighty God, நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோ, நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோ. இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்க வாழ்க்கையில காணப்படுகிற பலவிதமான கலக்கங்கள், பயங்கள், தத்தளிப்புகள், இது எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன் என்கிற ஒரு விதமான திகைப்போடு ஒருவேளை வந்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்களை நடத்தினவர் இன்னமும் உங்களை நடத்துவார். இதுவரைக்கும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள பலன் கொடுத்தவர் இந்த மாதத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் செம்மையாய் தாண்டி முடிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். எதை நினைத்தும் தேங்க வேண்டாம், எதை நினைத்தும் சோர்ந்து போக வேண்டாம். ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் நம்மோடு கூட இருக்கிறார். ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் உங்களுக்காக ஜெயமான காரியத்தை செய்வார். கர்த்தர் எனக்கு ஜெயமான காரியத்தை செய்வார் என்று அவரை முற்றிலுமாய் நம்பி அவரை சார்ந்து கொண்டால் போதும். அவருக்கு பிரியமான பாதையில் நடந்தால் போதும். கர்த்தருடைய அற்புதமான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அப்படியே ஆச்சரியமாய் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை, திருச்சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நல்ல கரங்களை தட்டி உமக்கு நன்றி சொல்லுவோம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தேவனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்போம். இந்த காலை வேளையிலே என்னோடு கூட 123 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ள கேட்கிறேன். சங்கீதம் 123 2வது வசனத்தை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருமித்து ஒரே குரல்ல வாசிக்கலாமா? 123 சங்கீதத்தினுடைய 2வது வசனம் வாசிப்போம். இதோ வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
Behold, as the eyes of the servants look unto the hand of their masters, and as the eyes of the maiden unto the hand of the mistress, so our eye wait upon the Lord our God until that he have mercy upon us. Amen. இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்திலே தேவ ஜனங்கள் கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம், சத்துருக்கள் மத்தியிலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற நிலையில தேவனே எங்களுடைய சிறையிருப்பை எல்லாம் தகர்த்து எங்களை எதிர்பார்க்கிற, எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிற அனுபவத்தில் தேவ ஜனங்களுடைய உள்ளத்திலிருந்து எழுந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்குவது போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்குவது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த மாதத்திலே தகப்பனே, இந்த புதிய மாதத்திலே சபைக்கு நீர் வைத்திருக்கிற வார்த்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவ சன்னிதானத்திலே காத்திருந்த பொழுது ஒரு வார்த்தை தொடர்ச்சியாக என்னுடைய உள்ளத்திலே தொனித்து கொண்டே இருந்தது. அந்த வார்த்தை நினைத்து கர்த்தரை துதித்தேன். அந்த வார்த்தை நினைத்து போகும்பொழுதும் வரும்பொழுதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை அறிந்து அதை உறுதிப்படுத்தி கொண்ட பொழுது என்னுடைய உள்ளம் பரவசத்தால் மகிழ்ச்சி அடைந்தது. ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. சத்தமா அந்த வார்த்தை சொல்லுங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆமென். பக்கத்துல பார்த்து நல்ல உற்சாகமான வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Have mercy upon us. கர்த்தர் இந்த மாதத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நமக்கு இறங்கினவர் நிச்சயமான ஒரு இரக்கத்தை நமக்கு தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆமென். சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆணித்தரமாய் தேவ ஜனங்கள் அதை நம்பினார்கள், அதை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. எப்படி வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கரத்தை நோக்குகிறதோ, எப்படி வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரத்தை நோக்குகிறதோ, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தை, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற பதிலை அது காட்டுகிறது. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை என்பது நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவில் அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற உறவு, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு அற்புதமாய், அதிசயமாய், பிரிக்க முடியாததாய் இருக்குமானால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இரக்கம் செய்வார் என்கிற தைரியம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுங்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இறங்குவார். ஆமென். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆமென் சொல்லலாமா? இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற கட்டளையை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற கட்டளை உரிமையோடு. ஹல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு, அந்த உறவிலே நாம் நிலைத்து நிற்போமானால் கர்த்தருடைய கரத்திலிருந்து
ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த 123ஆம் சங்கீதத்தை தேவ ஜனங்கள் துதித்தலோடு நன்றியோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்கள் பாடின ஆண்டவரோடு கூட அவர்களுக்கு இருக்கிற அந்த உறவின் நிமித்தம் அவர்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தை தான், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட இந்த அறிக்கை எத்தனை அற்புதமானது, ஆச்சரியமானது. யோவான் 15ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு தம்முடைய சீஷர்களை ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான வார்த்தை பாருங்கள். தேவ ஜனங்கள் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் கர்த்தர் அவமாக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நெகேமியா 2:20 நெகேமியா நம்பிக்கையோடு தேவ ஜனங்களோடு இணைந்து சொல்லும் பொழுது, எங்கள் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, எங்கள் தேவன் எங்கள் காரியங்களை எங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? உங்கள் காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஆமென். எபேசியர் 3:20 வாசிக்கும் பொழுது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கே மகிமை உண்டாவதாக என்று பவுல் எபேசு சபையை உற்சாகப்படுத்தினது போல, நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். இந்த புதிய மாதத்திலே பலவிதமான கலக்கங்களோடு, வேதனைகளோடு, தத்தளிப்போடு, திகைப்போடு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். முன்பதாக இருக்கிற இந்த சவால்களை எப்படி நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்லி பலவிதமான சவால்கள் மத்தியிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். தாவீது ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டு கோலியாத்தை எதிர்கொண்ட பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்து அசைக்க முடியாத உறவின் நம்பிக்கை, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார் என்று தேவ ஜனங்கள் நம்பினது போல, நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று நம்பிக்கையோடு புறப்பட்டு போன பொழுது கர்த்தருடைய கரத்திலிருந்து பதிலை தாவீது மட்டுமல்ல முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பெற்றுக் கொண்டது போல, கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே அற்புதமான கிருபைகளை உங்களுக்கு தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறீர்கள். நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா? யோவான் 14:14 அப்படிதான் சொல்கிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். You may ask me for anything in my name and I will do it. என் நாமத்தினாலே, இயேசு என்கிற நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவருடைய கரத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். சத்தவன் அள்ளி சொல்லாமா? அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நாம் கேட்கிற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிற அற்புதமான கர்த்தர் ஒருவர் இம்மட்டு நம்மோடு கூட இருந்தவர் இந்த புதிய மாதத்திலும் கூடவே இருந்து காரியங்களை வாய்க்க செய்து அவருடைய இரக்கங்களை அளவில்லாமல் நம்மேலம் பொழிய பண்ணுவாராக. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லலாமா? இந்த காலை வேளையில எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். அவருடைய கரத்திலிருந்து எங்கள் விண்ணப்பத்திற்கு, ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்வோம். அவர் நிச்சயம் எங்களுக்கு பதில் செய்வார் என்று எதிர்பார்க்கிற அந்த அனுபவத்தை எல்லோருக்கும் கர்த்தர் தருகிறாரா? எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால், பரிசுத்த வேதம்
தேவன் யாருக்கு இரக்கம் செய்வார் என்பதை பல இடங்களிலே சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் யாருக்கு இரக்கம் செய்வார், தேவனுடைய பதில் யாருக்கு கிடைக்க பெறும்? 3 காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் விரும்புகிறேன். நம்பர் 1, பிரியாமல் இருக்கிறவர்கள். சத்தமா சொல்லுங்க. தேவனை விட்டு, தேவனுடைய வார்த்தைகளை விட்டு பிரியாமல் இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் இரக்கம் உண்டு. ஹல்லேலூயா. நம்பர் 2, பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு. சொல்லுங்க. கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். For those who are separated for the Lord. நம்பர் 3, பிரியமாயிருக்கிறவர்களுக்கு அவருடைய இரக்கம் என்றைக்கும் உண்டு. ஆமென். எளிதிலே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி நான் அடுக்கி வைச்சிருக்கிறேன். பிரியாமல் இருக்கிறவர்களுக்கு, பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு, தேவனுக்கு பிரியமாயிருக்கிறவர்களுக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் சமூகத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறவர்கள் அவர்களுடைய மன விருப்பத்தை, அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு நிச்சயம் பதில் கொடுக்கிறவர். ஆமென். என்னோடு கூட யோவான் 15:7 நாம் ஏற்கனவே வாசித்த வசனத்திலே யோவான் 15:7 வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். ஆங்கில பதம் மிக அழகாக இருக்கிறது. If you remain in me and my word remain in you, ask whatever you wish and it will be done for you. Amen. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், சத்தமா அந்த வார்த்தையை சொல்லலாமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். தேவ ஜனங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். எஜமான்களின் கையை நோக்குவது போல, எஜமாட்டிகளின் கையை நோக்குவது போல எங்கள் தேவனுடைய கரம் மிகப்பெரிய கரம், நிச்சயம் அவர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா என்று காத்திருக்கிறது போல, யாருக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து பதிலை, இரக்கத்தை அவர் காட்டுகிறாராம்? பிரியாமல், அவருடைய வார்த்தையை விட்டு பிரியாமல் இருக்கிறவர்கள். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அனுபவம், நாம் அவரிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் வளர முடியும். சத்தமானே சொல்லாமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் வளர்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. ஆமென். வளர்கிற ஒரு அனுபவம். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். 4 விதமான நிலத்தை, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீர்களானால் 4 விதமான நிலத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமையாக சொல்கிறார். இந்த நிலம் என்பது இருதயத்தை காட்டுகிறது. வழி அருகே, கற்பாறை, முள்ளுள்ள, நல்ல என்று 4 விதமான நிலம். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. ஆமென். இந்த 4 விதமான நிலங்கள் என்பது நம்முடைய இருதயத்தை காட்டுகிறது. 4 விதமான இருதயம் சிந்தை உள்ளவர்கள் எந்த இடத்திலும் இருக்கிறார்கள். இந்த காலை வேளையில நம்முடைய இருதயம் பண்படுத்தப்பட்டதாக, நம்முடைய இருதயம் தேவனுடைய வசனமாகிய விதை விழுந்த உடனே அவைகள் வளர்ந்து பலன் கொடுக்கிற அளவிற்கு நாம் அவரை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரை விட்டு ஒருபோதும் பிரியாதிருக்கிற வாழ்க்கை மிக முக்கியம். ஆமென் சொல்லுங்க. வேத புஸ்தகத்திலே யாரெல்லாம் பிரிந்து போனார்களோ அவர்களெல்லாம் மறைந்து போனார்கள். ஆமென். யாரெல்லாம் பிரியாமல் விடாமல் நின்றார்களோ அவர்களெல்லாம் செழித்து ஓங்கினார்கள். சத்தமரலே சொல்லாமா? ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொன்னார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன் என்று சொன்ன பொழுது, ஒரு நாளும் உங்களுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வரலாகாது, வரக்கூடாது.
இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாரை வைத்து வந்தது? உம்மை வைத்து தானே வந்தது. நான் உம்மை விடமாட்டேன் என்று ஆபிரகாமோடு இருந்திருக்க வேண்டும். தன்னுடைய மந்தை மேய்ப்பரை கடிந்து கொண்டு, லோத்தின் மந்தை மேய்ப்பரை கடிந்து கொண்டு ஆபிரகாமோடு இருந்திருக்க வேண்டிய லோத், ஆபிரகாமினுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை புறப்பட்டது, நாம் சகோதரர், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம், நீ என்னை விட்டு பிரிந்து போனால் போகலாம் என்று அந்த வார்த்தை வந்த உடனே, எப்பதான் இவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருமோ என்று காத்திருந்தது போல, தூரத்தில் இருக்கிற இடத்தை பார்க்கிறான். ஏதேன் தோட்டத்தை போல பச்சை பசேல் என்று இருக்கிற சோதோம் கொமோரோவை தெரிந்து கொண்டு போனான். அவன் சந்ததியே ஆசீர்வாதம் இல்லாத சந்ததியாய் மாறி போயிற்று. சத்தவன் அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் என்று சொன்ன பொழுது நகோமியினுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்த உடனே ஓர்பால் தன் மாமியாகிய நகோமியை முத்தமிட்டு பிரிந்து போனாள். ஆமென். ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். சத்தமாலே சொல்லாமா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணத்தை தவிர வேறு ஒன்றையும் நம்மை பிரிக்கவே முடியாது. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். ரூத் விடாமல் பற்றி கொண்டபடியினால்தான் ரூத்தின் சந்ததியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு அந்த சந்ததியை தெரிந்து கொண்டாராம். கையவையத்திலே சொல்லாமா? ஆமென். எத்தனையோ முறை தட்டி கழிப்பதற்கு எலிசாவின் இடத்திலே சந்தர்ப்பத்தை கொடுத்தான். எலிசா சொன்னான், ஒன்றும் நம்மை பிரிக்க முடியாது, நீர் எங்க போனாலும் உம்மை பின்தொடர்வேன், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். ஆமென். பாருங்கள், பிரிந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தபொழுதும் அதை தட்டி கழித்து தன்னுடைய எஜமானனாகி எலியாவை பற்றி கொண்ட எலிசாவை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? அவருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை முக்கியம். ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கை அவருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆமென். அந்த வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் எதிர்பார்க்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதம் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாருங்கள், வசனம் என்ன சொல்கிறது? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இயேசுவுக்குள் தான் ஆசீர்வாதமே தவிர இயேசுவுக்கு வெளியே இல்லவே இல்லை. ஆமென் சொல்லலாமா? அவருக்குள் தான் ஆசீர்வாதம். பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, அவருக்குள்ளதான் ஆசீர்வாதம். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆகவேதான் சொன்னேன், யாருக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார்? எல்லாருக்கும் அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்ளலாமா அப்படின்னா, அதுல கர்த்தர் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறார். என்ன கண்டிஷன்? அவரை விட்டு பிரியக்கூடாது. ஆமென். அவரை விட்டு பிரியக்கூடாது. பவுலுக்குள் இருந்த இந்த வைராக்கியம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும், ஓ பவுல் கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று ஒரு பெரிய பட்டியல் எடுக்கிறது போல, இவைகள் எல்லாம் வந்தாலும் நாங்கள் கர்த்தரை விட்டு பிரிந்து போக மாட்டோம்.
ஆமென் சொல்லலாமா? 44ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்தும் நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி போகவில்லை, உம்மை குறை சொல்லவில்லை, உம்மை எதிர்த்து நிற்கவில்லை என்று தேவ ஜனங்கள் கர்த்தரை பணிந்து கொண்டது போல. ஆமென். இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நமக்கு தேவனாகிய கர்த்தருடைய இரக்கம் அபரிவிதமாய் கிடைப்பதாக. ஆமென் சொல்லலாமா? அவருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. வார்த்தையானவர் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளிருந்து கிரியை நடப்பிப்பாராக. 19ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் அற்புதமான ஒரு வசனத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். 19ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனம், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலனுண்டு. ஆமென். Moreover, by them is thy servant warned. I keeping them there is a great reward. அன்றியும் அவைகளால் உமது அடியான் எச்சரிக்கப்படுகிறேன். 19ஆம் சங்கீதம் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சங்கீதக்காரர் மேன்மைப்படுத்துகிற ஒரு சங்கீதம். ஆமென். அந்த 19ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்துல தான் சொல்றாரு, அந்த வார்த்தையினாலே உமது அடியான் எச்சரிக்கப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் என்னை எச்சரித்து, ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையாகிய தேவனுடைய பிரசன்னம் என்னை நடத்துகிறது. ஹல்லேலூயா. அன்றியும் அவைகளால் உமது அடியான் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலனுண்டு. ஆமென். அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன், மிகுந்த பலன். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதே. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிப்பதுனா என்ன அர்த்தம்? அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் கட்டி பிடிச்சு ஒரு முத்தத்தை கொடுத்து அப்படியே எடுத்து கட்டில் மேலே மேஜை மேலே வைத்து விடுவதா? அல்ல. வேதத்தை நேசிப்பது என்றால் அந்த வார்த்தையை நேசித்து, வார்த்தையை நம்பி, வார்த்தைக்கு இடம் கொடுப்பது. ஹல்லேலூயா. எதுக்கு இடம் கொடுப்பது? வார்த்தைக்கு இடம் கொடுப்பது. 119ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்தை ஸ்ட்ராங்கா இருதயத்தில் எழுதி வச்சுக் கொள்ளுங்க. அன்றியும் அவைகளால் உமது அடியான் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. ஆமென். In keeping them there is a great reward. 19:11 எவ்வளவு முக்கியமோ அதே போல 119:11 மிக முக்கியம். ஆமென். 119ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன். ஹல்லேலூயா. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன். நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடினா பெரிய விபச்சாரம் பண்றதோ, அங்க கொலை பண்றதோ அதல்ல. ஒரு சின்ன பொய்யும் பாவம் தான். ஹல்லேலூயா. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வசனம் என் இருதயத்தில் இருக்கிறதுனால அந்த பாவத்திற்கு என்னை விலக்கி காத்துக் கொள்ளும். சத்தமா அல்லையே சொல்லுங்க. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஐயோ இந்த பொய் நான் பேச மாட்டேன், இந்த பொய் நான் பேசக்கூடாது. ஆமென். அதை புறக்கணிக்கிற, அதை உதறி தள்ளுகிற அந்த தெய்வ பயம், அதுதான் ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும். ஆமென். நம்பர் 1 பிரியாதிருந்தால். நம்பர் 2 பிரியாதிருக்கிறவர்களுக்கு இரக்கத்தை செய்கிறவர், பதில் தருகிறவர். நம்பர் 2 பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு. ஆமென். என்னோடு கூட யோவான் 15:16 எடுத்துக் கொள்வீர்களானால், யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக
நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. You did not choose me, but I chose you. Amen. And appointed you. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்மை அவருக்காக பிரித்தெடுத்தாராம். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய திறந்த சத்தமா அந்த வார்த்தை சொல்லுங்க. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9 அப்படி சொல்கிறது. இருளின் அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள். நாம வரவில்லை, வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் யோவான் 15:16 வாசித்தோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எத்தனை பெரிய அனுபவம், எத்தனை அற்புதமானது. லேவியராகமம் 20:26 சொல்கிறது, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு. இந்த நினைப்பு ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையில இருக்கணும், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள இருக்கணும், ஒவ்வொரு ஊழியக்காரருக்குள்ள இருக்கணும், ஊழியக்காரிக்குள்ள இருக்கணும். அவர் என்னை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். எதற்காக? அவருக்காக வாழ, அவரை போல வாழ, அவருடைய அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக. இந்த உலகத்தின் அசுத்தத்தோடு, உலகத்தினுடைய மாய்மாலத்தோடு நான் என்னை ஐடென்டிட்டி பண்ணி கொள்ளாத அளவிற்கு ஒரு அற்புதமான தேவ வாழ்க்கையை மற்றவர்களுக்கு விளங்க பண்ணுவதற்காக என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். அதைதான் என்னுடைய செய்தியினுடைய 2வது தலைப்பாக சொன்னேன். யாருக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார்? பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு. ஹல்லேலூயா. அதைத்தான் வாசித்தோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. நீங்கள் பிதாவினுடைய கரத்தை நோக்கி பார்த்து நீங்கள் கேட்கிற காரியங்களை உங்களுக்கு அவர் அருளத்தக்கதாக. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா? தாவீது கடைசியாக தன்னுடைய மகனாகிய சாலமோனை கூப்பிட்டு ஆலோசனை சொல்கிறார். 1 நாளாகமம் 28:6 பார்க்கும் பொழுது, 1 நாளாகமம் 28:6, அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன். அவனை என் குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு பேசும் பொழுது தாவீதனுடைய இருதயத்திலிருந்து ஒரு பெரிய ஆசையை தேவன் நிராகரித்தார். நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம். ஆலயத்தின் மேல் பசிதாக உடைய தாவீத போல வேற எந்த மனுஷனையும் பார்க்கவே முடியாது. ஆமென். ஆலயத்தின் மேல இருந்த பசி தாகத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். 63ஆம் சங்கீதத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதிகாலமே தேடுகிறேன். ஹல்லேலூயா. வறண்டதும் விடாய்த்ததுமான நிலம் உம்மை தண்ணீருக்காக ஏங்குகிறது போல என் ஆத்துமா ஏங்குகிறது. ஹல்லேலூயா. ஆலயத்தின் மேல அவ்வளவு நாட்டம் இருக்கிற தாவீது கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு எழும்பின பொழுது கர்த்தர் அதை நிராகரித்தார். உன் கை ரத்தம் படிந்த கை. ஆமென். யுத்தம் செய்து உன் கை முழுவதும் ரத்தம் படிந்த கை. ஆகவே நீ அல்ல, உன் குமாரனாகிய, உன் கர்ப்ப பிறப்பான குமாரனாகிய சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். ஹல்லேலூயா. அதைத்தான் நாங்க சொல்றார். 1 நாளாகமம் 28:6. அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். சாலமோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய். ஹல்லேலூயா. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். நல்ல சத்தம் ஆமென் சொல்லலாமா? I have chosen him to be my son and I will be his father. நான் அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். நான் அவனை தெரிந்து கொண்டேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி,
நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கர்த்தர் சொன்ன பொழுது நமக்கு தெரியும் அந்த சம்பவம். சாலமோன் ஆண்டவரை பார்த்து கேட்டான், தகப்பனே, இந்த திரளான ஜன கூட்டத்தை ஆளணும், ஆனா என் வயதோ மிக சிறிய வயது, நான் ஒரு வாலிப வயதில் இருக்கிறேன். இந்த ஜனங்களை நேர்த்தியாய் நடத்துறதுக்கு தேவ ஞானத்தை தாரும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? 13ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 3:13. நீ கேட்ட ஐஸ்வர்யத்தையும் கேட்ட ஞானத்தையும் தருகிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். ஹல்லேலூயா. உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஆமென். உனக்கு முன்னோ பின்னோ உன்ன போற ஒரு ஆளே கிடையாது. சத்தமாலே சொல்லாமா? ஒரே ஒரு காரியத்தை ஆசையா கேட்டான், ஆண்டவரை நோக்கி கேட்டான், அற்புதமானதை கேட்டான். வேதம் சொல்கிறது 1 ராஜாக்கள் 3:10, அவன் விண்ணப்பம் தேவனுக்கு உகர்ந்ததாயிருந்தது. ஆமென். தேவனுக்கு உகர்ந்த விண்ணப்பத்தை கேட்டதுனால கேட்டதையும் கொடுத்தாரு, கேட்காதையும் கொடுத்தார். சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய இரக்கத்தை தாராளமாய் தருகிறவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்பர் 3, மூன்றாவது, கர்த்தருடைய இரக்கம் யாருக்கு உண்டு? பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. For those who are loved. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21, 22, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பதாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான வார்த்தை பாருங்கள். அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியால். ஆகவே தான் என்னுடைய செய்தியினுடைய 3வது தலைப்பு, பிரியமாயிருக்கிறவர்களுக்கு தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென். இந்த கடைசி நாட்களிலே அவருக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு அனுபவத்திலே நான் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் அவருக்கு பிரியமாய் இருக்கலாம் என்பதை அறிந்து ஆராய்ந்து அவர் பாதையிலே நடப்பதை அவர் விரும்புகிறார். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சங்கீதக்காரராகிய தாவீதினுடைய அற்புதமான விண்ணப்பங்களில் எனக்கு பிடித்த ஒரு ஜெபம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆமென். Teach me to do thy will, O Father. உம்முடைய சித்தத்தை, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று கேட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியால் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தருகிற அற்புதமான தேவனாம். ஆமென். இந்த புதிய மாதத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார் என்ற ஆவலாய் விசுவாசமாய் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வது மட்டுமல்ல, அவரை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற நினைப்பு நம்ம விட்டு ஒரு நிமிடம் கூட விலகக்கூடாது. ஆமென். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற நினைப்பு இருந்தா துணிகரமான பாவம் ஒன்று நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன்ற நினைப்பு இருந்தா வாயில தாராளமா கெட்ட வார்த்தை வராது. ஆமென். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், வாயில தாராளமா பொய் வராது. ஒரு சின்ன பொய் வாயில வந்து வெளியே வந்திருந்தாலும் நம்முடைய இருதயத்தை குத்திக்கிட்டே இருக்கும், ஐயோ பொய் சொல்லிட்டோமேன்னு. அதுதான் பிரித்தெடுக்கப்பட்டவனுடைய அடையாளம். இந்த கடைசி நாட்களிலே அவருக்கு பிரியமானவைகள், என் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிற அந்த அற்புதமான வாழ்க்கை. நல்ல சத்தமராமேன்னு சொல்லலாமா? விடிய காலையில சூரியன் கூட வரல, வேகமா ஓடி வரான் தரியு. சிங்கங்களின் கெபியின் வாசல்ல வந்து நிற்கிறான். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்கிறான். பாருங்க அந்த தரியுக்குள்ள இருந்த விசுவாசம் பாருங்க. ஹல்லேலூயா. சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு சிங்கத்தின் வாயிலிருந்து தானியேலை கர்த்தர் காப்பாற்றினது பெரிய விஷயம்ன்றதை விட, ஒரு புறஜாதி ராஜா தானியேலின் கர்த்தர்
சிங்கங்கள் சேதப்படாதபடி அவனை காப்பாற்றி இருப்பார் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்திருந்தா காலமே நைட்டெல்லாம் தூங்காம காலமே எழுந்து ஓடி வந்து அந்த கல்ல கிட்டத்தட்ட ஒரு கல்ற வாசல்ல இருந்து தாராளமா விசுவாசத்தோடு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவனுக்குள்ள விசுவாசம் எழுமி நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன் என்பதை தரியு கண்கூட கண்டவன். தானியேல் 9:23 சொல்கிறது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆமென். தானியேல் 6:22 இந்த கேள்வி கேட்ட தரியுவுக்கு ராஜாவுக்கு தானியேல் சொல்ற பதில் பாருங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. நல்ல சத்தவர்களே சொல்லாமா? கர்த்தருக்கு முன்னாடி பிரியமா இருந்தேன். ஆமென். அதே நேரத்துல உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் பிரியமா இருந்தேன். சத்தவர்களே சொல்லாமா? ஆமென். ஊர் 1000 சொல்லும், நம்ம பண்றதை நம்ம பண்ணுவோம். அப்படி அல்ல. கர்த்தருக்கு முன்பதாக பிரியமாய் நடக்கிற மனுஷன் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாகவும் நியாயமாய் நடப்பான். ஆமென். அதைத்தான் அந்த இடத்துல வாசிக்கிறோம். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நீ ஜெபிக்க வேண்டி கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிவந்துருச்சு. ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த காலவேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை வார்த்தைகளாக மட்டுமல்ல வாழ்க்கையாக நம்முடைய ஜீவியத்தில் பயன்படுத்துவோமானால் நிச்சயமாக அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஆமென். எழுப்பி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? இந்த காலவெளியிலே தகப்பனே, இந்த புதிய மாதத்துல உம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம் அப்பா. பிரியாமல் இருக்கிறவர்களுக்கு, பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு, பிரியமாயிருக்கிறவர்களுக்கு இரக்கம் செய்கிற அற்புதமான தேவனே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய இரக்கம் காலை தோறும் அவைகள் புதியவைகள் தானே. உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். Thank you Lord. Hallelujah. விடாம ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயத்தின் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கு, அவை காலை தோறும் புதிதாயிருக்கு. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்க. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை,
உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கு, அவை காலை தோறும் புதிதாயிருக்கு. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே விசுவாசத்தோடு. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இந்த 8வது மாதத்தில் மட்டும் இரக்கம் செய்வார் அல்ல, எங்க வாழ்நாள் முழுவதும் அவர் வருகை மட்டும் இரக்கம் செய்வார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். யாருக்கு இரக்கம் செய்வார்? பிரியாமல் இருக்கிறவர்களுக்கு, பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு, பிரியமாயிருக்கிறவர்களுக்கு அவர் இரக்கம் செய்வார். தகப்பனே, என்னை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன், என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜீவனுள்ள வசனம் வெறும் எழுத்து வடிவமாக ஆண்டவரே இல்லாதபடி, பை லிட்ரல் மீனிங் ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வெறும் லிட்ரல் மீனிங் அது இல்லாம ஆண்டவரை என்னுடைய இருதயத்திலே பதித்து வைத்து அவைகளை அனுபவிக்க என்னை படைக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்வீங்களா? கிருபையின் தேவனே, உம்முடைய இரக்கம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாராளமாய் ஏராளமாய் கிடைப்பதாக. உம்முடைய ஊழியக்காரன் அப்படியே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த லைவ்ல, இந்த நேரலையில இணைஞ்சு உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவ கரம் இருப்பதாக. உமது நாமத்தினாலே உமது அடியானுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.